சில மென்டாலிட்டி எங்களை வீழ்த்தணும்னு அவங்க நினைச்சது. மற்றது நாங்கள் லைன் அப்புக்கு வந்து நிற்போம். லைன் அப்புக்கு வந்து நின்றா அதில் மேட்ச் ஆஃபீஸர் வந்து சொல்லுவார், நீங்கள் போட்டுக்கிற சொக்ஸ் போடுற அப்படி போட இல்லாது. அப்படி நிறைய சம்பவங்கள் நடக்கும். ஆனால் சிறந்த ஒரு கிண்ணத்தை வெற்றி பெற்று நீங்கள் இந்த பிரதேசத்துக்கு அன்பளித்திருக்கிறீங்க. வடமானத்துக்கு ஏதாவது ஒன்று பரிசளிக்கணும்னு நினைத்து தான் களங்கண்டிருந்தோம். உண்மையிலேயே சந்தோஷம். இந்த வெற்றியை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? நடுவர்களுடைய தீர்ப்புகள் எங்களுடைய அணியை எப்படியாவது போட்டியிலிருந்து வெளியேற்றிவிட வேண்டும் என்ற சதிகளுக்கு மத்தியில் தான் நடைபெற்றுக் கொண்டிருந்ததாக எங்களால் காணக்கூடியதாக இருந்தது. ஈழத்தமிழர்களுக்கும் உதைப்பந்தாட்டத்துக்குமான அந்த உறவு என்பது அந்த காலத்தில் இருந்தே அது நாங்கள் விளையாடுவோம், இந்த முறை விளையாடுவோம், இந்த முறை விளையாடி ஏதாவது ஒன்று செய்வோம், அப்படி இல்லான்னு சொன்னால் இந்த முறையோட நாம் இதை விடுவோம் என்ற ஒரு தமிழராக இருந்தால் எங்களை வீழ்த்த வேண்டும் என்று ஒரு விதியிலே அவர்கள் பயணித்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் அப்படி அங்கே மேற்கொண்ட ஒரு எங்களோட அணிக்கு மட்டுமே கூடுதலான பயன்கள் அடிக்கிறது, மற்றது எங்களோட வீரர்களோடு தேவையில்லாத முரண்பாடுகளுக்கு வாரது, அப்படி நிறைய விஷயங்கள் அங்கே நடந்தது. கடந்த 20 ஆண்டுகளாக இலங்கை மற்றும் தென்னிந்திய கேட்டரிங் துறையில் முன்னணி மற்றும் முன்னோடி நிறுவனமாக திகழ்ந்து தனது தன்னிகரற்ற சேவையின் மூலம் மக்களின் நன்மதிப்பையும் நம்பிக்கையும் பெற்ற ரூபீஸ் கேட்டரிங் நிறுவனம் தற்போது வென்யூ சோர்சிங், கேட்டரிங், டெக்கரேஷன் என முற்றுமுழுதான ஈவென்ட் பிளானிங் சேவையினை வழங்குகின்றது. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் rubiescatering.co.uk. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதாக மாற்றிட rubiescatering.co.uk. ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மற்றொரு நேர்காணலின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நேர்காணலுக்கு அழைத்து வந்திருக்கின்றோம். இலங்கை உதைப்பந்தாட்ட சம்மேளனத்தினால் நடத்தப்பட்ட போட்டியில் முதன்முறையாக வெற்றி பெற்ற அணியினர், நாவாந்துறை பிரதேசத்தை சேர்ந்த அணியினரை அழைத்து வந்திருக்கின்றோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். நாவாந்துறை என்று சொன்ன உடனே அண்மை காலமாக உதைப்பந்தாட்டத்தில் மிக சிறந்த ஒரு கிண்ணத்தை வெற்றி பெற்று நீங்கள் இந்த பிரதேசத்துக்கு அன்பளித்திருக்கிறீங்க. அதுக்கு முதற்க எங்களுடைய வாழ்த்துக்கள். எப்படி இருந்தது உங்களோட போட்டிகள்? எனது பெயர் மரிதாஸ் நேர்சன். நான் சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகத்தின் அணித்தலைவர். நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையாக நாங்களும் இந்த வடமானத்துக்கு ஏதாவது ஒன்று பரிசளிக்கணும்னு நினைத்து தான் களங்கண்டிருந்தோம். உண்மையிலேயே சந்தோஷம். வடமானத்தின் பெயரை நாங்கள் இலங்கை பூராகவும் நிலைநாட்டி இருக்கிறோம். அதில் முக்கியமாக எமது ஊரின் பெயரை நிலைநாட்டினதை நினைத்து மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. உண்மையிலே சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகம் என்று சொன்னாலே இப்போ முதல்ல ஞாபகம் வருது உங்கள் அனைவருடைய முகமாகத்தான் இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய ஊர் மக்கள் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு கௌரவத்தை கொடுத்திருந்தாங்க. அதை நீங்கள் எதிர்பார்த்திருந்தீங்களா? நான் எனது இறுதிப் போட்டி முடிந்த உடனேயே நடத்திய நேர்காணல்னு சொல்லியிருந்தேன். உதைப்பந்தாட்டம் எங்களது வாழ்வியலோடு இணைந்தது. அதனால் எமது ஊரில் இருப்பவர்களுக்கு ஃபுட்பால் ஒன்றும் நாங்கள் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, அது அவர்களுக்கு வழி வழியாக வந்த ஒன்று. அப்படி இருக்கும்போது உண்மையிலேயே நீங்கள் நம்பர்களோ தெரியாது, எங்களோட போட்டியை காண்றதுக்கு 4 பஸ்ஸுகள் அங்கே வந்திருந்தது கொழும்புக்கு, கிராமத்திலேருந்து. அப்படி ஃபுட்பாலோடு ஊறின ஒரு ஊர் தான். ஆனால் நாங்கள் வின் பண்ணி ஜப்னா நோக்கி வந்து கொண்டிருக்கும்போது தான் எங்களுக்கு தெரிந்தது இப்படி ஒரு கௌரவ போண்டு இருக்குதான் ஊரில். ஆனால் நாங்கள் ஓகே ஏதாவது ஒரு சின்னதாக இருக்குமென்று தான் நினைச்சினாங்க. பட் இப்படி ஒரு பிரம்மாண்டமாக இருக்குமென்னு நாங்கள் எதிர்பார்க்கல எந்த வீரர்களும். உண்மையிலே இந்த கழகத்தினுடைய முகாமையாளராக நீங்கள் பணியாற்றி கொண்டு இருக்கிறீங்க. இந்த வெற்றியை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? ஒரு போட்டியில் இல்லை, 2 போட்டிகளில் இல்லை, பல போட்டிகளில் எங்களுடைய அணியை வீழ்த்துவதற்காக பல சதி திட்டங்களுக்கு மேலால் குறிப்பாக சொல்ல போனால் நடுவர்களுடைய தீர்ப்புகள் எங்களுடைய அணியை எப்படியாவது போட்டியிலிருந்து வெளியேற்றிவிட வேண்டும் என்ற சதிகளுக்கு மத்தியில் தான் நடைபெற்றுக் கொண்டிருந்ததாக எங்களால் காணக்கூடியதாக இருந்தது. எல்லாவற்றையும் தாண்டி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. தடை என்ற ஒன்றை உடைத்து தான் நாங்கள் இந்த சாதனையை படைக்க வேண்டும் என்று. அந்த சாதனையை வந்து நாங்கள் அந்த பயணத்தில் எங்களுக்கு ஒரு வெற்றிக்கனியாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தது. இறுதியில் நாங்கள் அதை பெற்றிருந்த நாங்கள் எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய ஊக்கம், எங்களுடைய முயற்சி தான் இறுதியில் வெற்றியை தந்தது. உண்மையிலே நாங்கள் அந்த வெற்றி எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்தே இருந்தது. இறுதியில் அந்த வெற்றிக்கனியை நாங்கள் போய்த்திருந்தோம்.
ஈழத்தமிழர்களுக்கும் உதைப்பந்தாட்டத்துக்குமான அந்த உறவு என்பது அந்த காலத்தில இருந்தே அது நீடித்து கொண்டிருக்கின்றது. அதுவும் இந்த நாவாந்துறை பிரதேசம் வந்து கடலால் சூழப்பட்ட ஒரு பிரதேசம். அதுல உதைப்பந்தாட்டம் என்றது சிறந்து விளங்கும். உங்களுடைய வீரர்கள பங்களிப்புன்றது எப்படி இருந்தது உங்களோட அணிக்கு? எமது வீரர்கள் எந்த வீரர்களும் நாங்கள் விளையாட மாட்டோம், எங்களுக்கு கஷ்டம் இருக்கு அப்படி என்று சொல்லுவார்கள்னா எதிர்பார்த்திருந்தோம் நாங்கள். ஆனால் ஒரு சில வீரர்கள் அப்படியான காரணங்களை சொன்னாலும் எங்கள் நிர்வாகத்தினரோ இல்லாட்ட ஊர் மக்களோ அதை விட இல்லை நீங்கள் விளையாடத்தான் வேணும், கட்டாயம் இந்த முறை நாம் ஏதாவது சாதிக்கணும் என்ற ஒரு இருமாப்போடு தான் இருந்தார்கள் ஊர் மக்களும் நிர்வாகத்தினரும். அந்த இருமாப்பை பார்த்து தான் வீரர்கள் நாங்கள் விளையாடுவோம், இந்த முறை விளையாடுவோம், இந்த முறை விளையாடி ஏதாவது ஒன்று செய்வோம், அப்படி இல்லான்னு சொன்னால் இந்த முறையோட நாம் இதை விடுவோம் என்ற ஒரு இக்கட்டான நிலையெல்லாம் வீரர்கள் எல்லாரும் ஒரு முடிவை எடுத்த நாங்கள். உண்மையிலே சொல்ல போனால் பழைய அதாவது எங்களோட அப்பா அம்மையார் அண்ணா அம்மையார் விளையாடினதில் சொன்னால் கடல் தொழிலெலாம் அவர்கள் முக்கிய பங்காக இருந்தது. ஆனால் இப்பத்திய வீரர்கள் வந்து கடற்தொழில் செய்கிறது குறைவு. ஏராளமான வீரர்கள் வேறு வேலைகள், அவர்களுக்கு வேலை முடிய 6 மணி, சில அது 7 மணி 5 மணி, அப்போ அந்த டைம்களை பார்க்கும்போது எங்களுக்கே விளங்கினது ப்ராக்டிஸ் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் கிளப் வந்து 4 மணிக்கு ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா ப்ரொஃபஷனல் கோச் வந்து அவரோட டியூட்டியை 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவார். அப்போ பிளேஸ்மேன் 4:30 5 மணிக்கு வர்றது அது ஃபுட்பாலுக்கு ஒரு உகந்தது இல்லை. ஆனால் நாங்கள் அதைத்தான் சிந்திச்சு பார்த்து நாங்கள் என்னென்னு சொன்னால் நாங்கள் ப்ரொஃபஷனல் கோச்சை தான் எடுத்திருக்கிறோம். அதில் நிறைய வீரர்கள் வடமான டீமுக்குள்ளான வீரர்கள் இருக்கிறார்கள், தேசிய மட்ட இதில் விளையாடின வீரர்கள் இருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு அது விளங்கினது. ஆனால் சில வீரர்களுக்கு அது விளங்கவில்லை. ஆனால் அவர்களுக்கு நாங்கள் முதலாவது கூட்டத்திலே இதைத்தான் சொன்னாங்க, கோச்சஸ் வர்றதுக்கு மேலே நீங்கள் வந்து நிற்கணும். ஆனால் அதுக்கான இது ஒரு அப்படி வந்து நிற்கிறேன்னு சொன்னால் அவர்களுக்கு ஊதியம்ங்கிறது ஒன்றும் இல்லை தானே. எங்களோட வீரர்களுக்கு ஊதியம்ங்கிறது ஒன்றும் இல்லை. அப்படி இருந்து மகள் தங்களை மனதளவிலும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி பலப்படுத்தி தான் அவர்கள் அங்கே வந்து நின்றார்கள். உண்மையிலே அதே எங்களுக்கு முதல் வெற்றி தான். ஒரு வீரர் எங்கள் ஊருக்காக எங்களை ஊரோட பேரை வெளியிடங்கள் சொல்லணும்னு நினைச்சு அப்படி வந்து நிற்கிறது, தன்னை தியாகம் பண்ணி வந்து நிற்கிறது எங்களுக்கு அது பெரிய ஒரு வெற்றி மாதிரி தான் இருந்தது. உண்மையிலே நீங்க குறிப்பிட்டது போல ஒரு குழு விளையாட்டு என்று சொன்னா அதுல வீரர்கள பங்களிப்பு வந்து மிகவும் முக்கியமானது. உங்களுடைய கழகம் வந்து 90 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு கழகம். அந்த 90 ஆண்டுகள்லையும் சிறந்த வீரர்கள் காணப்பட்டாலும் இந்த ஆண்டுக்குரிய அந்த வெற்றி வந்து உங்களோட கையில வந்து மகுடம் சூடி இருக்குது. ஆரம்பத்தில் உங்க உரையாடும் போது நீங்க சொல்லியிருந்தீங்க வெளிநாட்டிலிருந்து வீரர்களை அழைத்து வந்திருந்தோம் என்று. அவர்கள் எவ்வாறு வந்து விளையாடினார்கள்? உண்மையிலேயே வெளிநாட்டு வீரர்களுக்கான அந்த விடயங்களை கவனித்தது நானும் மேனேஜரும் தான். அது எப்படி அந்த தொடர்பு கிடைத்தான்னு சொன்னால், நான் மாலைதீவு அணிக்காக விளையாடி இருந்து அங்கே ஒரு கழகத்தில் விளையாடின போது அங்கே ஒரு வீரர் ஊடாக நான் வெளிநாட்டு வீரர்களை அணுகினோம். அந்த வெளிநாட்டு வீரர்களோடு அணுகும் போது அவர்கள் எங்களிடம் வைத்த கோரிக்கைகள் அவர்களுக்கான ஊதியமும் மற்றது வந்து அவர்களுக்கு சாப்பாட்டு வசதியும் தான். அதை நான் மேனேஜருடனும் மற்ற எங்களோட நிர்வாகத்தினரிடம் கதைத்திருந்தோம். அவர்கள் சொன்ன ஊதியம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தபடியால் நாங்கள் அவர்களோடு டிரெக்டாக ஃபோன் மூலம் கதைச்சு நாங்கள் அவர்களுக்கான அக்ரிமெண்ட் ஒன்று எழுதினோம். அதாவது இத்தனை போட்டிகள் நீங்கள் விளையாட வேண்டும், இவ்வளவு உங்களுக்கான ஊதியம் வழங்கப்படும், மேலதிகமாக அக்கமெண்டேஷன் அதுகள் உங்களுக்கு நாங்கள் இவ்வளவு தருவோம், தங்குமிடம் வசதி எல்லாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஓகே சொல்லி இங்கே வந்திருந்தார்கள். அவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு வீரர்களுக்கு 1 லட்சம் அளவு நாங்கள் கொடுத்திருந்தோம். அவர்கள் போகும் மட்டும் அவர்களுக்கான முழு அவர்களோட செலவையும் எமது கழகம்தான் பார்த்திருந்தது. உண்மையிலே ஒரு கழகத்தை முன் வழி நடத்தி செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த நிர்வாக பொறுப்பு வந்து மிக முக்கியமானது. உங்களுடைய கழகத்தை நீங்க எவ்வளவு தூரம் கொழும்புக்கு அழைத்து சென்று அங்கு போட்டிகளிலே பங்கு பெற்றி அதுவும் வெளிநாடுகளிலிருந்து வீரர்களை அழைத்து வந்து வேற மாவட்ட வீரர்களையும் அழைத்து விளையாடி இறுதியாக வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள். இதற்கான முழு செலவுமே எவ்வாறு நீங்கள் மேற்கொண்டீர்கள்? எங்களுடைய அணியை தவிர ஏனைய அனைத்து அணிகளும் வந்து ஒரு தொழில்முறை கழகங்களாக இருந்தது. தொழில்முறை கழகங்கள் என்று சொல்லுகின்ற போது அந்த அணிகளுக்கென்ற ஒரு உரிமையாளர் இருப்பார். அவருக்கு அந்த அணிக்கென்ற ஒரு அனுசரணையான ஒரு நிறுவனம் ஒன்று இருக்கும்.
அப்படியான ஒரு கட்டமைப்புக்கு கீழே அவர்களுடைய அந்த நிதி பங்களிப்புக்கு கீழே தான் அந்த அணி தொடர்ந்து வளர்ச்சி பெற்று, அதாவது நீண்ட காலமாக அப்படி ஒரு கட்டமைப்புக்குள்ள தான் அந்த அணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கு. சொல்லப்போனால் அந்த அணியில பங்கு பெற்ற வீரர்களுக்கு அவர்கள் அனைத்து வீரர்களுக்குமே இந்த தொழில்முறை கழகம் என்ற அடிப்படையில் சம்பளம் வழங்க வேண்டிய நிபந்தனையில சம்பளம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அனைத்து வீரர்களுக்கும். ஆனால் எங்களுடைய கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு ஊரில் இருந்து எங்களோட நாவாந்துறை என்ற இந்த ஊரை பிரதிநிதிப்படுத்தி நாங்கள் ஒரு அணியாக ஆரம்பத்தில் டிவிஷன் 2ல் எங்களுடைய அணி வெற்றி பெற்றிருந்ததை, சாம்பியனாக வந்திருந்தது தேசிய ரீதியில் எங்களுடைய வீரர்கள். அதிலும் குறிப்பாக அந்த அணியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய ஊர் வீரர்கள் மாத்திரம்தான் அந்த அணியில் இருந்தார்கள். அந்த அணியும் இதே போல தான் எதுவித ஊதியம் இல்லாமல் விளையாடி அதன் பின்னர் டிவிஷன் 1 தொடரில் பங்கு பெற்றி 2022ஆம் ஆண்டு நாங்கள் சாம்பியன் லீக் என்ற தொடரில் நாங்கள் பங்கு பெற்று ஆரம்பித்திருந்தோம். அது குறிப்பாக இலங்கையினுடைய முதல் தர விளையாட்டில் 2ஆம் கட்டத்தில் இருக்கிற அந்த விபந்தாட்டத்தை பொறுத்த வரைக்கும் இலங்கையின் 2ஆம் தரத்தில் இருக்கிற கழகமாக அந்த சாம்பியன் லீக்ல பங்கு பெற்றிருந்தோம். இதற்கான இந்த பயணத்தில், இந்த போட்டி தொடர்ந்த பயணத்தில் எங்களுக்கு கிட்டத்தட்ட கோடிக்கு மேலே எங்களுடைய செலவு தாண்டி போயிருந்தது. நாங்கள் அந்த போட்டி தொடர ஆரம்பிக்கிற போது ஒரு குறுகிய காலத்தில் எங்களுக்கு அழைப்பு வந்திருந்தது. அதாவது ஒரு 20-25 நாளுக்குள்ள போட்டி ஆரம்பமாக இருக்கிறதாகவும் அதுக்குரிய வீரர்கள், வெளிநாட்டு வீரர்கள் எல்லாரையும் சேர்த்து நாங்கள் பதிவு செய்து விளையாட ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பு தரப்பட்டிருந்தது. இப்படி ஒரு அழைப்பு வந்த நேரத்தில் எங்களுடைய நிர்வாகத்திலேயோ சரி, அணியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு துளி நிதியும் இருக்கவில்லை. ஆரம்பத்தில் நாங்கள் இந்த போட்டி தொடங்க எங்களுடைய அணித்தலைவர் சொன்ன மாதிரி இந்த தொடரை விட்டு வெளியேறதா சொன்ன, நாங்கள் விளையாடாம விட்டோம்னு சொன்னால் தொடரை விட்டு வெளியேறி கீழே போக வேண்டி வரும். அது போறதா இருந்தாலும் எங்களுக்கு ஒவ்வொரு போட்டிக்கும் குறிப்பிட்ட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கொண்டு போக வேணும். அப்போ நாங்கள் எங்களுடைய வீரர்களை அழைத்து கழித்திருந்தோம். உண்மையில் சொல்லப்போனால் நாங்கள் நன்றி சொல்ல வேணும். இந்த இவ்வளவு தூரம் இந்த நிதி பிரச்சனை வராமல் இருந்ததுக்கு இன்னும் ஒரு காரணம் என்ன சொன்னால், எங்களுடைய வீரர்கள் கிட்டத்தட்ட 17 பேருக்கு நாங்கள் 5 மாதங்கள் எந்த ஒரு ஊதியமும் இல்லாமல் ஒரு அணிக்காக விளையாடுவதுன்னு சொன்னால், அதிலும் குறிப்பாக எங்களுடைய அணித்தலைவர் ஏற்கனவே வேறு சூப்பர் லீக் அணிகள், சாம்பியன் லீக் அணிகளுக்கு விளையாடி இருந்தவர். அவருக்கு குறிப்பாக ஒரு தொடரில் விளையாடுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கிட்ட அவருக்கான சம்பளமாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதையும் தாண்டி எங்களோட அணிக்கு விளையாடிக்க ஒவ்வொரு வீரர்களும், இதில் நாங்கள் எங்களுடைய அனைத்து வீரர்களும் சாதாரணமாக இந்த தொடரில் குறைந்தபட்சம் 2-3 லட்சம் சம்பளம் பெறக்கூடியவர்களாக இருந்திருக்கின்ற போதிலும் அதனையும் பொருட்படுத்தாமல், தங்களுடைய குடும்ப கஷ்டத்தை பொருட்படுத்தாமல், தங்களுடைய வேலைகளை பொருட்படுத்தாமல் எங்களுடைய அணியோடு தொடர்ந்து பயணிக்க சம்மதித்திருந்தார்கள். இப்படி ஆரம்பித்த அந்த பயணம்தான் நாங்கள் அடுத்த கட்ட நகர்வு, அதாவது போட்டிக்கு செல்வதற்கான நிதியை சேகரிக்க ஆரம்பித்த போது எங்களுடைய ஊரில் உள்ளவர்களுடைய பங்களிப்பு, அதிலும் எங்களுடைய ஊரில் உள்ள ஒவ்வொருவரும், நாங்கள் யாரையும் தன்னுடைய நிதி தராதவர்கள் சொல்லி நாங்கள் சொல்ல முடியாது. எங்களுடைய ஊரில் இருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய இயலுமான பங்களிப்பை, இது குறிப்பாக எங்களுடைய ஊரில் கடத்தொழில் செய்கிற தொழிலாளர்கள் ஒரு நாள் உழைப்பை எங்கள் தொழிலுக்கு போயிட்டு வந்து அந்த காசை அப்படியா காசாக இல்லாமல் தங்களுடைய உழைப்பாகவே, ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு சில வேலை ஒரு ஆளுக்கு 10,000 உழைப்பாக இருக்கலாம், 50,000 உழைப்பாக இருக்கலாம், அப்படியே கொண்டு எங்கள்கிட்ட தந்துட்டு போகிற மாதிரியான விடயம் கூட நடந்திருக்கு. உழைப்பெடுக்கிறேன்னு சொல்லி அந்த உழைப்பில் நாங்கள் எங்களுடைய இந்த போட்டிக்கு நாங்கள் அந்த நிதியை சேகரிச்சிருந்தோம். வீடு வீடாக எங்களுடைய ஊரவர்களுடைய வீடுகளுக்கு சென்று நாங்கள் நிதி சேகரிச்சிருந்தோம். இதையும் விட எங்களுடைய ஊரில் இருக்கிற ஆக்களுடைய இந்த பங்களிப்பை விட எங்களுடைய ஊரிலிருந்து புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எங்களுடைய வெளிநாட்டு உறவுகள் உண்மையிலேயே எங்களுடைய அணியினுடைய வளர்ச்சியில மிகவும் பங்காற்றுகின்ற ஒரு ஆக்கள்னு சொன்னால், நாங்கள் அந்த எங்களுடைய வெளிநாட்டில் வாழ்கிற உறவுகளை சொல்லலாம்னு சொன்னால், நாங்கள் ஒரு மெம்பர்ஷிப் ஒன்று வச்சுருந்தோம். நாங்கள் எங்களுடைய அணிக்கான மெம்பர்ஷிப் பிளாட்டினம், கோல்டன், பிரான்ஸ், சில்வர்னு சொல்லி, ஸோ அந்த மெம்பர்ஷிப்பை அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் காசு கொடுத்து வெறுமனே மெம்பர்ஷிப் மட்டும்தான், அதுக்கு எந்த வித பெனிஃபிட்டும் இருக்காது. நான் இந்த கோல்டன் மெம்பர்ஷிப் எடுத்திருக்கிறேன், அப்படியான ஒரு பேர் மட்டும்தான் இருக்குமே தவிர அப்படி காசை கொடுத்து
அந்த மெம்பர்ஷிப் எடுத்து அதன் மூலம் எங்களுக்கு அவங்க வழங்கின நிதியும் தான் கிட்டத்தட்ட அந்த 1,30,40 லட்சத்துக்கிட்ட 1.5 கோடியே ஒரு பட்ஜெட்னு சொன்னால் அந்த செலவை மற்ற அணிகள் வேறு நிறுவனங்கள்ட்ட இருந்து பெறும்போது நாங்கள் மாத்திரம் எங்களோட ஊரில் இருக்கிற மக்கள்கிட்ட இருந்து சாதாரணமாக கடத்தொழில் செய்கிற எங்களுடைய மக்கள்கிட்ட இருந்து அன்றாட தொழிலை நம்பி இருக்கிற சனத்திட்ட இருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம். எங்களுடைய வெளிநாட்டு உறவுகள்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டோம். இதை பற்றி தான் எங்களுடைய அணி இவ்வளவு தூரம் பயணிச்சிருந்தது. கிட்டத்தட்ட குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு முதல் ஆரம்பத்தில் எங்கள்கிட்ட சேர்ந்த நிதியில் ஒரு 4-5 மேட்சுக்கு பிறகு அடுத்த மேட்சுக்கு போகிறதுக்கு பயணிக்கிறதுக்கு பஸ் காசுக்கோ அல்லது பிளேஸுக்கு சாப்பாடு வாங்கிறதுக்கோ எங்களுக்கு காசுகள் இல்லாமல் இருந்த நேரத்தில் கூட தொடர்ச்சியாக நாங்கள் 2-3 போட்டிகளில் நாங்கள் இந்த லீக் முறை போட்டியில் நாங்கள் தோல்வியில் இருக்கிற நேரத்தில் கூட எங்களுடைய உறவுகள் எங்களை கைவிடையில் ஊரில் இருந்து எங்களுக்கு காசு கிடைச்சிருந்தது. சில வேளைகளில் நாங்கள் 2 நாள் கொழும்பில் தங்கி இருக்க வேண்டி வரும். அந்த நேரத்தில் பிளேஸுக்கு சரியாக நாங்கள் போகிறவங்களை நிர்வாகம் எல்லாம் சேர்ந்து அந்த வீரர்களுக்கான உணவிலிருந்து தங்களோட வசதியிலேருந்து எல்லா விஷயமும் செய்து கொடுக்க வேணும். அந்த நேரத்தில் கொழும்பில் வசிக்கிற உறவுகள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் இங்கே இருக்கிறார்கள்னு சொல்லி சில வேளைகளில் எங்களுக்கு உணவை பொருட்படுத்திக் கொள்வார்கள். அந்த வேலை உணவை நாங்கள் உங்களுக்கு தாரோம்னு சொல்லி பொருட்படுத்திக் கொள்வார்கள். இப்படியான நடைமுறைகள் மூலமாகத்தான் எங்களுடைய அணி இவ்வளவு தூரம் பயணிச்சிருந்தது. இப்போ வரைக்கும் உண்மையிலேயே இந்த நிதி என்ற விஷயத்தில் நாங்கள் உண்மையிலேயே நன்றி கூற கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய ஊர் மக்களுக்கும் வெளிநாட்டு வாழ் உறவுகளுக்கும் அதிலும் குறிப்பாக எங்களுடைய வீரர்களுக்கு நாங்கள் இந்த இந்த 17 வீரர்களுக்கு நாங்கள் சம்பளம் கொடுக்கிறதாக இருந்தால் எங்களுக்கு இன்னும் ஒரு 30-40 லட்சம் மேலதிகமாக தேவைப்பட்டிருக்கும். அப்போ அது எங்களுக்கு இல்லாமல் போனதுக்கு இந்த வீரர்களும் ஒரு காரணம். உண்மையிலே நீங்க குறிப்பிட்டது போல இப்ப இலங்கையை பொறுத்த மட்டில் நிறைய கழகங்கள் வீரர்களுக்கு சம்பளம் அதாவது ஊதியம் கொடுத்துத்தான் அவர்களை வழிநடத்தி கொண்டு செல்கின்றது. எங்களுடைய வடக்கு கிழக்கை பொறுத்த மட்டில் வீரர்கள் தனது திறமையை வெளிப்படுத்த வேண்டுமென்றதுக்காகத்தான் அந்த கழகங்களிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்காகத்தான் அவர்கள் இவ்வளவு தூரம் ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தாலும் அதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அவர்கள் அந்த விளையாட்டிலேயோ எந்த துறையிலேயோ அவர்கள் சாதித்து கொண்டு வருகின்றார்கள். உண்மையிலேயே இப்ப நீங்க குறிப்பிட்டது போல இவர் குறிப்பிட்டிருந்தார், நீங்க அந்த அங்க போட்டிகளிலே நிறைய சிரமங்களை மேற்கொண்டீர்கள் என்று. நடுவராக இருக்கட்டும், அங்க போட்டியில் மேற்கொண்ட அனைவருமே ஏதோ ஒரு வழியில் நாங்கள் ஒரு தமிழராக இருந்தால் எங்களை வீழ்த்த வேண்டும் என்று ஒரு விதியிலே அவர்கள் பயணித்துக் கொண்டிருப்பார்கள். நீங்க அப்படி அங்க மேற்கொண்ட ஒரு உங்களுக்கான தடைகள் என்ன இருந்தது? எங்களுக்கு தடைன்னு சொல்ல போனால் மொழி பெரிய ஒரு தடையா இருந்தது. ஏன்னு சொன்னால் விளையாடிய வீரர்களிலே எனக்கு மட்டும்தான் கொஞ்சமாவது சிங்களம் தெரியும். மற்ற வீரர்கள் யாருக்குமே சிங்களம் தெரியாது. அதை விட எந்தவித கருத்துக்களையும் அவர்கள் அங்கு பரிமாறிக்கொள்ள இயலாது. இப்போ தங்களோட கருத்துக்களை சொல்ல இயலாது. ரெஃப்ரிமேரோட போய் கதைச்சா அவங்க ரெஃப்ரிமேர் திரும்ப சொல்றது எங்களோட வீரர்களுக்கு விளங்காது. அப்போ எல்லா விடயத்திலும் நான் போய் கதைக்க முடியும். பட் அந்த நேரங்களில் உண்மையாகவே களைத்து போய் தான் நிற்போம். நாங்கள் டிஃபென்ஸு இதில் நின்று போட்டு அட்டாக்கில் ஒரு பிரச்சனை நடந்தால் அங்கே இங்கேருந்து நான் அங்கே ஓடி போகணும். அப்போ அதால் சில இடங்களில் நான் போகாமலே நின்றுவேன். எனது உடல் அதுக்கு ஒத்துழைக்கவில்லை. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் வேற விளையாட்டுகளை வீரர்கள் எல்லாம் ரெஃப்ரிமேரோட நிறைய கதைப்பார்கள். ஆனா எங்களை வீரர்கள் யாருமே கதைக்க மாட்டார்கள், அமைதியா தான் இருப்பார்கள். நான் அதுல சொல்லுவேன், இப்படி ரெஃப்ரியோட கொஞ்சம் ஆய்வு பண்ணாதான் ரெஃப்ரி தாங்க அண்ணா நாங்க சொல்றது அவருக்கு விளங்குதும் இல்லையண்ணா, அவர் என்ன செய்யறாருன்னு தெரியலையண்ணா, ஆனா ஃபவுலை மட்டும் எங்களுக்கு மட்டும் தாரேண்ணா என்று அது அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. மற்றது ஒரு ஒபிஷியல் ரீதியா பார்க்க போனா எங்கட அணிக்கு மட்டுமே கூடுதலான ஃபைனுகள் அடிக்கிறது, மற்றது எங்கட வீரர்களோட தேவையில்லாத முரண்பாடுகளுக்கு வர்றது, அப்படி நிறைய விஷயங்கள் அங்க நடந்தது. சில இதுகளில் இப்ப நான் 7 வருடங்களாக தேசிய அணி விளையாடியதால் நிறைய பேர் என்ன தெரியும். அப்படின்னா அவங்களோட கழிச்சு அவங்க சொல்ல இல்லை நெர்சன் அப்படி ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே மேனேஜரோட கழிச்சா மேனேஜ் சொல்லி இன்றைக்கு இந்த வீரருக்கு 1 லட்சம் ரூபாய் ஃபைன் அடிச்சிருக்கிறாங்க, 24 மேட்ச்ல ஆடையிலாண்டு இவருக்கு ஃபைன் அடிச்சிருக்கிறாங்க, ரெட் கார்டு பிளேயருக்கு 2 மேட்சுக்கு தான் இது பெர்மிஷன், ஆனா 3 மேட்சுக்கு ஃபைன் அடிச்சுக்கிறாங்க. அப்படி சில மென்டாலிட்டியா எங்களை வீழ்த்தணும்னா அவங்க நினைச்சது. மற்றது நாங்க லைன் அப்புக்கு நிற்போம். லைன் அப்புக்கு நின்றா அதுல மேட்ச் ஆஃபீஸர் சொல்லுவாரு, நீங்க போட்டுக்கிற சொக்ஸ் போடுற
அப்படி போட இல்லாது அப்படி நிறைய சம்பவங்கள் நடக்கும். ஆனா அதெல்லாம் நாங்க அதை முதல்ல கதைச்சிருவோம். எங்கன்னு சொன்னா ரெஸ்டிங் ரூம்ல கதைச்சிருவோம். இப்படி எல்லாம் நடக்கும். ஆனா அதுக்கெல்லாம் நீங்க மனதளவிலையும் சோர்ந்துடாதீங்க. விளையாடத்தான் போகணும். விளையாடி வந்துட்டோம், விளையாடி முடிச்சுட்டு தான் போகணும். ஒரு இதுல தான் விளையாடினாங்க முழுமைச்சும். உண்மையிலே நாங்கள் ஒரு போட்டியில் கலந்து கொள்ள போகின்றோம் என்றால், மைதானத்தில் எங்களுடைய கால் பதிய போகுது என்றால், எங்களுடைய மனம் என்றது ஒரு உறுதித்தன்மையாக இருக்க வேண்டும். மைதானமே இல்லாது இன்னொரு மைதானத்துல நீங்க பணம் செலுத்தி, அங்க கட்டணம் செலுத்தி, அதுல போய் நீங்க விளையாடி இந்த இந்த அளவுக்கு நீங்க வெற்றி பெற்று வந்திருக்கின்றீங்க. உங்களுடைய மைதானத்திற்கு என்ன நடந்தது? உண்மையிலே எங்களுக்கு மைதானம் இல்லை. நாங்க நினைக்கிறோம் கனகாலமாக எங்களது கோயில் இருக்கிற ஒரு சிறிய இடத்துல தான் உதயபந்த இடத்துல விளையாடி இருந்தோம். அது நான் ரெண்டு இல்லை, இப்ப எங்களை முதியவர்கள் கூட அங்கதான் விளையாடினோம். பாரம்பரியமாக விளையாடி இருந்தோம். எங்களுக்கு ஒரு மைதானம் தேவை என்று நினைத்து நாங்கள் ஒரு இடத்தை, அதாவது கடல் பிரதேசத்தை நாங்கள் சிறிய அளவில் கல்லுகள் மண்ணுகள் எல்லாம் போட்டு செய்திருந்தோம். செய்து அந்த இடம் உண்மையிலேயே எங்களுக்கு ஏற்றது போல் இல்லை. என்று சொன்னால் நாங்கள் ஒரு தேசிய ரீதியிலான போட்டிகள் விளையாட இருக்கிறோம். எங்களை நம்பி வெளிநாட்டு வீரர்கள் வந்து இருக்கிறார்கள். எங்களை நம்பி வடமாநிலத்திலிருந்து வீரர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு தேசிய ரீதியிலான ஒரு பயிற்றுவிப்பாளரை வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கழகமானது அந்த மைதானத்தில் பயிற்சி செய்ய இயலாது. ஏன்னு சொன்னால் ஒரு வீரர்கள் கீழே விழுந்தாலே அவர்களுக்கு காயத்தோட அவர் எழும்புவார். அப்படி ஒரு இதுதான் எங்களோட கிரவுண்ட். அப்படி இருக்கும்போது எங்களை நம்பி வந்த வீரர்கள் எந்தவித காயத்துக்கும் உள்ளாகக்கூடாது, எந்தவித உபாதைக்கும் உள்ளாகக்கூடாது என்றால் அவர்கள் எங்களுக்கு அடுத்தடுத்த போட்டிகளுக்கு அவர்கள் எங்களுக்கு தேவையான வீரர்கள். நாங்கள் ஒரு சில வீரர்களை உண்மையிலே பெரிய வீரர்கள் எல்லாம் இன்ஜரி ஆயிட்டுன்னு சொன்னா அவர்கள் ரிக்கவரி ஆகிறது கஷ்டம். அதாலதான் நாங்கள் ஸ்டேடியம் துரையப்பா ஸ்டேடியத்தை காசு கட்டி ப்ராக்டிஸ் பண்ணாங்க. மற்றது எங்களோட பக்கத்து அயல் கிராமமான கலைவாணி விளையாட்டு கழகத்திடம் கதைத்து அவர்களும் மைதானம் எங்களுக்கு தந்திருந்தார்கள். எங்கள் மைதானத்துக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னால் உண்மையிலேயே எங்கள் மைதானம் நான் நினைக்கிறேன் இப்போ 1 கோடி கிட்ட முடிஞ்சிருக்கும். ஆனால் இன்னுமே ஒழுங்கான ஒரு மைதானமாக வரவில்லை. இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. அதான் உதயபந்தாட்டத்தை மிகவும் நேசிக்கிற ஒரு கிராமம் இப்படி ஒரு மைதானம் இல்லாமல் இருப்பது மிகவும் ஒரு கவலையான விடயம். நாங்கள் விளையாடாட்டியாலும் பரவாயில்ல, இனிவார் ஆக்கள் விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மைதானம் இருந்தா மிகவும் சந்தோஷமா இருக்கு. உங்களுடன் விளையாடி இருந்த வெளிநாட்டு வீரர்கள் எங்களுடைய ஈழ மண் பற்றி, எங்களுடைய யாழ்ப்பாணம் பற்றி என்ன கூறினார்கள்? விளையாடிய 5 மாதங்களும் அவர்கள் வெளிநாட்டு வீரர்கள் மாதிரியே இல்லை. எங்கள் ஊரில் ஒரு ஆக்கள் மாதிரி அவர்கள் மாறிவிட்டார்கள். அவர்களுடன் கதைக்கும் போது கூடுதலாக சொல்ற வசனம் வந்து இந்த மக்கள் வந்து சரியான அன்பானவர்கள். எல்லாத்திலையுமே அவர்கள் சரியான அன்பானவர்கள். நாங்கள் மேட்ச லொஸ் பண்ணிட்டு வந்தாலும் சரி, வின் பண்ணிட்டு வந்தாலும் சரி, ட்ரோ பண்ணிட்டு வந்தாலும் சரி, வரவேற்புங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கு ஊர்ல. அவர்களுக்கான வரவேற்பு வந்து ஒரே மாதிரி தான் இருக்குமா. இப்ப சில கருத்து முரண்பாடுகள் அணித்தலைவராக எனக்கும் அவர்களுக்குமே நிறைய கருத்து முரண்பாடுகள் இருக்கும், மேனேஜ்மெண்டோட இருக்கும். ஆனா மேட்ச் முடிஞ்சு மேட்ச் ஃபீல்டை விட்டு வெளியே வந்துட்டோம்னு சொன்னா ஓகே, அதுக்கு பிறகு எல்லாரும் ஒரே யூனிட்டியா ஆயிடுவோம். இப்போ சாப்பிட போடுற இடங்களா இருந்தாலும் சரி, எல்லாரையா நாங்க தங்குற இப்ப மெச்சுக்கு போய் தங்குற இடமா இருந்தாலும் சரி, அவர்கள் எங்களோட வந்திருப்பார்கள். எங்களோட தான் கதைத்து கொண்டு இருப்பார்கள். மிகவும் அவர்கள் சொல்ற விஷயம் ஒன்றுதான். இப்படி வந்து எல்லாருமே ஒரு யூனிட்டியா இருக்கிற டீமை தாங்க பார்த்ததே இல்லை. அதை விட எங்களோட வீரர்கள் வந்து கூடுதலா போன் யூஸ் பண்ண மாட்டோம், மெச்சண்டா போன் யூஸ் பண்ண மாட்டோம். மற்றது டைமுக்கு தூங்க போயிருக்கணும். மற்றது எங்களை மேனேஜ்மெண்ட்ற என்ன சொன்னாலும் அதை கேட்டு செய்கிறது. அவங்களுக்கு அது ஒரு வித்தியாசம் மாதிரி. ஏன்னா தாங்க ஃப்ரீயா இருக்கிறார்கள் இருந்தது, இங்க வந்து இப்படி இருக்கு, தங்களுக்கே ஒரு ஆச்சரியமா இருக்குது. மற்றது இந்த எங்களோட ஊர் வந்து அவங்களுக்கு என்ன சொல்றது, இப்ப ஒரு நாளும் ஒரு வீட்டுலாம் அவங்களுக்கு சாப்பாடு. ஏன்னா இப்ப அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு இல்லாமல் இல்லை, தங்களோட அன்பை பரிமாறுறது எப்படி என்று தெரியாமல் சாப்பாடு வண்டி கொடுக்குறது. அவங்களை எங்கேயும் கண்டா நின்று கதைக்கிற, இவங்களுக்கு மொழி பிரச்சனை இருந்தாலும் ஏதோ ஒன்று கதைச்சு கொண்டே இருப்பாங்க. அப்படி அவங்க கடைசியா போகும்போது கண்ணீர் விட்டுட்டு தான் போனாங்க. இனி நாங்க இந்த இடத்துக்கு திரும்ப கூப்பிட்டா தாங்க கட்டாயம் பெறுவோம், அந்த மாதிரி தான் சொல்லிட்டு போனோம் அவங்க. உண்மையிலே ஒரு வெளிநாட்டு வீரர்கள் வந்து இவ்வாறு எங்களுடைய
மண்ணையும் எங்கள் மண் சார்ந்த மக்களையும் புகழ்ந்து வருதுன்றது மிகப்பெரிய விஷயம். எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி.